அஸ்ஸலாமு அலைக்கும். நூறுபாய் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டு கொழுப்புலேருந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்து பார்க்கலாம். ஆட்டு கொழுப்பு உடம்புக்கு கெடுதல் நினைக்காதீங்க. அதுலேயும் இது மருத்துவ குணம் இருக்குது. முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது. வயசானவங்க சாப்பிட வேணாம், ஆனால் இளமையாக இருக்கவங்க சாப்பிடுங்க, சின்ன வயசு சாப்பிடுங்க, பசங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பேனில் நம்ம என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுப்போம். உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணும். அதுக்காக நம்ம ஒரு பொடிசாக இருக்காதீங்க, க்யூபு மாதிரி நல்லா கட்டமாக எடுத்துட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அந்த கொழுப்பு நீங்கள் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் பெருசாக கட் பண்ணக்கூடாது. குட்டி குட்டி சைஸில் இந்த உருளைக்கிழங்கும் அதுவும் மேட்ச் ஆனாலுமே கொழுப்பு கட் பண்ணி தனியாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முன்னும் பின்னும் பரட்டி விடுங்க. பரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா க்யூபாக அதனால் பெறல மாட்டேங்குது. நல்லா கொஞ்சம் உங்களால் கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா செவற மாதிரி பாருங்கள். நல்லா செவந்து போச்சு. உப்புலாம் எதுவும் போட தேவையில்ல, வெறும் வறுத்து எடுத்தால் போதும். வறுத்துட்டு இப்போ அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எல்லாம் எடுத்துருங்க. இப்போதைக்கு இதுக்கு வேலை இல்லை, இது ஓரம் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், எண்ணெய் வடிகட்டிக்கங்க. எண்ணெய் வேணும். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, தேவையான இன்னும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டோமா. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், எல்லாத்துக்கும் சீரகம் சேர்க்குறோம். ஏன்னா சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால் சீரகத்தை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை அந்த வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை அதை அறுத்து வச்ச 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். 3 வெங்காயத்தை அதை போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா செவக்க வதக்கணும். நல்லா செவ நான் இன்னும் ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன். வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக வதங்குதோ அப்போது சமையலில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் அவசரத்துக்காக வெங்காயம் ஒன்றும் பாதியமாக வதக்கிட்டுவாங்க. வெங்காயத்தில் வாசனை மொத்தமாக போயிட்டு ஒரு வாசனை கமன்னு வரும். அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதுவும் ஏன்னா நான்வெஜ் செய்யும் போதே கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. கண்டிப்பாக எல்லா நான்வெஜ்ஜுக்கும் அதிகபட்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க. நம்மளும் அதேமாதிரி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்க. அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதோடு நம்ம அடுத்தபடி என்ன செய்கிறோம், கரம் மசாலா சேர்க்குறோம். கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக மட்டன் செய்யும்போது கரம் மசாலா போட்டு நல்லது. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்கிட்டாலும் சரி, நீங்கள் கரம் மசாலாவை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். 1 ஸ்பூன் ஒரு 10 கிராம் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நம்ம இதோட சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த மசாலா எல்லாத்தையும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் இது 3 நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கிட்டோம். அந்த வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கணும் ஃப்ரை பண்ணதில். நம்ம அந்த கொழுப்பு வேகிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காய மசாலாவை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, அதை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது வேகணுன்ற அவசியம் கிடையாதுங்க, ஆல்ரெடி வெந்தது தான். இருந்தாலும் கொஞ்சம் அந்த மசாலா இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் சேர்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவை அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது பாருங்க, இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. அடுத்தபடி நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறது அந்த கொழுப்பு, ஆட்டோட கொழுப்பு. நான் கழுவி தண்ணி ஜல்லடையில் வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த கொழுப்பை இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா இந்த கொழுப்பில் எல்லா இடத்துலையும் சேர்கிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகாதீங்க. ஸ்பீடாக வைக்கிறதுனால தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம போட்ட அந்த பொருள் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேக விடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கொழுப்பு ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். ஒன்று மறந்துட பார்த்தீங்களா, டேஸ்ட்டுக்கு உப்பு போட மறந்துட்டோம். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ இவன் மிக்ஸ் பண்ணோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா கூட இந்த கொழுப்பு ஓவராக கரைஞ்சி போய் நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் தண்ணி ஆகிடும். அப்போ சாப்பிட முடியாது. அதனால் நம்ம ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்க, தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வருது. நம்ம எண்ணெய் கம்மியாக வேணும், ஏன்னா கொழுப்புலேயே எண்ணெய் இருக்கும். அதனால் அதில் அதிகமாக எண்ணெய் விடாமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா அழகாக கொழுப்பும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு தனியான ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டோட ஒரு வாசனையோட நம்மளோட சமையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடுக்கு வச்சுக்கலாம், இல்லை வேறு சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.